பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா அண்டர் 1000 பிரைஸ் ரேஞ்சுக்குள்ள ஓவரால் லெனன் அவுட்ஃபிட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இல்லை லெனன் ஷர்ட் அண்ட் லெனன் பேண்ட் ரெண்டுமே இருக்குது. ஸோ லெனனை பொறுத்த வரையுமே அது கொஞ்சம் ப்ரீமியம் ஃபேப்ரிக். எக்ஸாம்பிளுக்கு இந்த ஓல்ட் மணி அவுட்ஃபிட்டுக்கெலாம் லெனன் தான் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுது. நீங்கள் ஓல்ட் மணி அவுட்ஃபிட் பர்ஃபெக்டாக வேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா லெனன் பேண்ட் அண்ட் லெனன் ஷர்ட் தான் ட்ரை பண்ணணும். அதுதான் ஒரு பர்ஃபெக்டான ஓல்ட் மணி அவுட்ஃபிட். லெனனை பொறுத்த வரையுமே அது கொஞ்சம் காஸ்ட்லியும் கூட, ரொம்ப ப்ரீமியம் ஃபேப்ரிக்கும் கூட. பட் இது எல்லாமே எப்படி நான் அண்டர் 1000 ப்ரைஸ் ரேஞ்சுக்குள்ளே பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்ற இம்பார்ட்டண்டான விஷயம். அண்ட் இந்த எல்லா அவுட்ஃபிட்டுக்குமே வந்து ஒரு சிமிலரான விஷயமும் இருக்குது. அதை வந்து இப்போ சொன்னால் உங்களுக்கு புரியாது. அண்ட் வீடியோ எண்டில் சொல்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ இப்போ வந்துட்டு இந்த அவுட்ஃபிட்டோட கலர், டிசைன் அண்ட் இது எப்படிலாம் ஸ்டைல் பண்ணலாம், இதோட ஃபேப்ரிக் எல்லாத்தையும் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி அண்ட் லெனனை பற்றி கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் விஷயம்லாம் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கோல்டு, அதனால் வாய்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த லெனன் ஃபேப்ரிக்னா என்ன? தமிழில் வந்து இந்த கதர் ஆடை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அண்ட் வந்து லெனன், காட்டன், சாட்டன் எல்லாமே வந்துட்டு பஞ்சு தான். அண்ட் பஞ்சு தான் நூலாக மாறி இந்த மாதிரி வந்து ஃபேப்ரிக்காக வந்து பின்னுறாங்க. பட் அதுக்கு நேம் மட்டும் எப்படி காட்டன் சொல்கிறாங்க, சாட்டன் சொல்கிறாங்க, லெனன் சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் பாலிஸ்டரும் சொல்கிறாங்க. ஸோ இதில் பேர்லாம் வந்துட்டு அந்த ஃபேப்ரிக் வந்து எந்த அளவுக்கு பின்னுறாங்க அதை பொறுத்து தான் வந்து சேஞ்ச் ஆகும். அண்ட் காட்டனுக்கும் லெனனுக்கும் எந்த வித்தியாசம்? அண்ட் காட்டன் பெஸ்ட்டா லெனன் பெஸ்ட்டா அப்படின்னு கேட்டால் ரெண்டுமே பெஸ்ட்டு தான். பட் காட்டனை பொறுத்த வரையுமே வந்து அது ஈஸியாக நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியும். அதை நம்ம வேர் பண்ணுறதும் சரி, மெயின்டைன் பண்ணுறதும் சரி, வாஷ் பண்ணுறதும் சரி. அண்ட் ஓவரால் எல்லாமே வந்துட்டு அது இதை கம்பேர் பண்ணும்போது இது ப்ரைஸ் வைஸ் வந்து ரொம்ப கம்மி. அது காட்டன், பியூர் காட்டனும் நமக்கு ரேட் அதிகம் தான். பட் லெனனை விட காட்டன் வந்து ரொம்ப ப்ரைஸ் கம்மி. காட்டனை வந்து நம்மளால் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். இப்போ நான் போட்டுக்க இந்த டிஷர்ட் கூட வந்து பியூர் காட்டன் தான். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம வேர் பண்ணுற நிறைய ட்ரெஸ் வந்து டே டு டே லைஃப்பில் வந்து காட்டனாக தான் இருக்குது. பட் இந்த பியூர் லெனன்னா என்ன அப்படின்னா, லெனன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து ரொம்ப அதிகம். நம்ம வெயில் காலத்தில் வந்து ரொம்ப ப்ரீத்தபிளாக, அதாவது காட்டனே வந்து ப்ரீத்தபிள் தான். பட் காட்டனை விட இது வந்து ரொம்ப ப்ரீத்தபிளாக, கொஞ்சம் ப்ரீமியம் லுக்கில் ரிச்சாக காட்டணும்னா அதுக்கு வந்துட்டு இந்த லெனன் தான் ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து இந்த வேஷ்டி பிராண்ட்லாம் இருக்குல்ல, இப்போ ராம்ராஜ், அப்புறம் வந்துட்டு மினிஸ்டர் ஒயிட், இந்த மாதிரி பிராண்ட்லாம் இருக்குல்ல, இந்த வேஷ்டி பிராண்ட்லாம் பார்த்தீங்கன்னா லெனன் ஃபேப்ரிக் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச என் ஃப்ரெண்டு கூட ஒருத்தர் சொல்லியிருந்தார், எங்கள் அப்பா வந்துட்டு ஒரு ராம்ராஜில் ஒரு ஷர்ட்டை வந்து 3000 ருபீஸ் வாங்கியிருந்தார், நார்மல் ஒயிட் ஷர்ட்டு. பிகாஸ் அது வந்து பியூர் லெனன். பியூர் லெனன்னாலே ப்ரைஸ் வந்து ரொம்ப அதிகம். இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட், ஒரு காட்டனுக்கும் லெனனுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி ஒரு ஃபேப்ரிக்கை வந்துட்டு நூலெல்லாம் எடுத்து பின்னுவாங்க. பின்னும் போது அது வந்து ஃபேப்ரிக்காக வரும். கரெக்டாக? இப்போ காட்டனை பொறுத்த வரையுமே வந்து காட்டன், சாட்டன் எல்லாமே நார்மல் ஒரு ஃபேப்ரிக் எடுத்துக்கிட்டாலே அதோட பின்னல் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும், இவ்வளோ டைட்டாக இருக்கும். இப்போது உங்களுக்கு ஹோல்ஸ் ஏதாவது தெரியுதா பார்த்தீங்கன்னா இவ்வளோ டைட்டாக பின்னுவாங்க காட்டன். ஓகேவா? அப்படி டைட்டாக பின்னும் போது அது அந்தளவுக்கு ப்ரீத்தபிளாக இருக்காது. ஸோ காட்டனால் வந்து அந்த பியூர் காட்டன் காற்றுப்போம், அது வேறு விஷயம். பட் வந்து டைட்டாக பின்னுவாங்க. அதே வந்துட்டு நம்ம லெனனை பொறுத்த வரையுமே வந்துட்டு அதில் நல்லா இப்படி கேப் இருக்கும். நீங்கள் ஒரு லெனன் ஃபேப்ரிக்கை ஈஸியாக ஃபைன் பண்ணணும்னா அதை எடுத்து இப்படி லைட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஓட்டியாட்டு தெரியும். அதாவது டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியும். இந்த சைடு நான் லெனன் ஃபேப்ரிக்காக காட்டினா இந்த சைடு இருக்குது, அந்த சைடு வந்து உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ அதுதான் பியூர் லெனன் ஃபேப்ரிக். இதை வச்சு நம்ம ஒரு லெனன் ஃபேப்ரிக் வந்து ஈஸியாக ஃபைன் பண்ண முடியும். ஸோ பின்னுற விதம் தான், இவ்வளோ கேப்பாக பின்னுறனால தான் அது வந்து லெனன் ஃபேப்ரிக்னு சொல்கிறாங்க. பட் இந்த சாட்டன், பாலிஸ்டர் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா இது வந்து பிளெண்ட் ஃபேப்ரிக்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம வேர் பண்ணுறது நிறைய வந்து 100% காட்டனே இருக்காது. ஏன்னா 100% காட்டன் கிடைக்கிறதே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதே மாதிரி தான் 100% லெனனும். ஓகேவா? 100% காட்டன்றது வந்து இப்போது நம்மளாம் வந்து வெப்சைட்டில் போய்ட்டு ஸ்டால் பண்ணி பார்த்தீங்கன்னா 90% காட்டன், ஃபர்ஸ்ட் 10% வந்து இந்த பாலிஸ்டர் இருக்கும், இல்லை வந்து வேறு ஏதாவது அந்த லைக்ரா ஃபேப்ரிக் இருக்கும். அந்த மாதிரி வந்து மிக்சடு ஃபேப்ரிக், பிளெண்ட் ஃபேப்ரிக்னு சொல்லுவாங்க. 50% காட்டன், 50% லெனன் சொல்லுவாங்க. அது வந்து லென்த் தான். பிளெண்ட் வந்து லெனன் 100% லெனனாக இருக்காது, பிளெண்ட் ஃபேப்ரிக்காக இருக்கும். இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருச்சா? ஏன்னா வந்துட்டு ஒரு ட்ரெஸ் வேர் பண்ணுறோன்னா நம்ம 100% ஃபேப்ரிக்னு சொல்லிட்டு ஒருத்தர் விற்றுருவார். இந்த வீடியோ பார்த்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து அவங்களை ஃபைன் பண்ண தெரியும். ஒரு வெப்சைட்டை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா கூட ஓகே இது பிளெண்ட் ஃபேப்ரிக், அகில் டப்பர் ஆல்ரெடி சொல்லியிருந்தார்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு டீச் பண்ணுறதுக்காக தான் சொன்னேன். சும்மா ஒரு ட்ரெஸ் எடுத்து காமிச்சு என்னால் போக முடியும். இதை நான் ஷார்ட்ஸ்லேயே காமிச்சிருப்பேன். எதுக்கு இது யூடியூப் டெடிகேட்டட் வீடியோ. ஸோ அதுக்காக தான் கொஞ்சம் லென்த்தாக நம்ம பேசியிருக்கோம். ஓகேவா? இப்போ புரிஞ்சிருச்சா? இப்போ வந்துட்டு லெனன் ஃபேப்ரிக் வந்து எதுக்கெலாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி வந்துட்டு இந்த ட்ரெடிஷ்னல் அவுட்ஃபிட், அதுக்கப்புறம் ஓல்ட் மணி அவுட்ஃபிட், பீச் வேர், அதுக்கப்புறம் ரொம்ப அதான் பீச் வேர்னா வெயில் அதிகமாக இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி இடத்துல வேர் பண்ணுறது அது போட்டிருக்க ஃபீலே இருக்காது. பட் சில லெனன் வந்து நமக்கு குத்துற மாதிரி ஃபீல் ஆகும். ஏன்னா அது வந்துட்டு அந்த கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும். பட் அதுதான் வேறு வழி கிடையாது, அட்ஜஸ்ட் பண்ணி போட்டு தான் ஆகணும். ஆனால் குத்துற மாதிரி ஃபீல்ன்றது நம்ம ஃபஸ்ட் டைம் போடும்போது கொஞ்சம் இரிட்டேஷனாக இருக்கும். இந்த கட்சிக்காரங்களாம் போடுவாங்களா அப்படி ஷார்ப்பான ஷர்ட்டு, அதெல்லாம் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் குத்துற மாதிரி ஃபீல் இருக்கும். அப்போ நம்ம இன்னர் வெஸ்ட் வேர் பண்ணோன்னா கரெக்டாக இருக்கும். சில ரொம்ப சாஃப்டான லெனனும் இருக்குது. ஆனால் லெனனை பொறுத்த வரைக்கும் ஏன் மெயின்டெனன்ஸ் அதிகம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அது அயன் பண்ணுறதும் சரி, வாஷ் பண்ணுறதும் சரி ஈஸியாக சுருங்கிடும். நம்ம ஒரு வாட்டி போட்டுட்டு ஜஸ்ட்டு காரில் போகிறோன்னா கூட பேக்கில் சாஞ்சி உட்காந்துன்னா ஃபுல்லாக வந்து சுருங்கிடும். அது வந்து ரொம்ப அயன் எவ்வளோ ஹீட் வச்சு அயன் பண்ணாலும் நீங்கள் அயன் பாக்ஸில் செக் பண்ணி பாருங்களேன். பாலிஸ்டர், காட்டன் சொல்லிட்டு லாஸ்ட்டாக தான் லெனன் இருக்கும். ஏன்னா லெனன் வந்து ஹீட் நம்ம அதிகமாக கொடுத்து அயன் பண்ணால் தான் அது பர்ஃபெக்டாக அயனிங் வந்து செட் ஆகும். இப்போ வந்து ஃபேப்ரிக்கு நம்ம அவுட்ஃபிட்டை பற்றி பார்க்க போயிடலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா
த தாமஸ் ஸ்காட் அந்த பிராண்ட்லேருந்து அண்ட் ஒயிட் அண்ட் ப்ளூ ஸ்ட்ரைப்ஸில் ஒரு லெனன் ஷர்ட். இது ஃபேப்ரிக் செம்மையாக இருக்குது. உண்மையாக அண்டர் 1000 ருபீஸ்க்கு ஒர்த்துனே சொல்லுவேன். அண்ட் ஷர்ட் வந்து ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. நான் வேர் பண்ணுறது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஃபிட்டும் சரி எல்லாமே செம்மையாக இருக்குது. எம் சைஸ் வந்து இவ்வளோ பர்ஃபெக்டான ஃபிட்டில் சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு நல்லா லைட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா தெரியுது. வேறு ஆப்போசிட்டில் இருக்க லைட் வந்து எனக்கு அந்த ரிங் லைட் வந்து கிளியராக தெரியுது. எனக்கு ஃபோனுமே வந்து அந்தளவுக்கு கிளியராக தெரியுது. உங்களுக்கு வீடியோவில் எந்தளவுக்கு கிளியராக தெரியும்னு எனக்கு தெரியல. ஸோ அந்தளவுக்கு வந்து ஃபேப்ரிக் வந்து சூப்பராகவே இருக்குது. இதோட டிசைன் பார்த்தீங்கன்னா அண்ட் இந்த ஒயிட்டும் சரி ப்ளூவும் சரி அந்த கொஞ்சம் ஃபேட் ஆன மாதிரி இருக்குது. அதான் லெனன்னாலே அப்படி தான் இருக்கும். உங்களுக்கு லைட் கலரில் வாங்கினீங்கன்னா தான் லெனன் நல்லாயிருக்கும். டார்க் கலரில் சில ட்ரை பண்ணலாம். மோஸ்ட்லி லெனனில் வந்து லைட் கலரும் ட்ரை பண்ணலாம், டார்க் கலரும் ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறீங்கன்னா லைட் கலர் போகிறது பெஸ்ட்டு தான். இதோட டிசைன் பார்த்தீங்கன்னா பேக்கெட் அழகாக கொடுத்துருக்காங்க. பேக்கெட்டில் வந்துட்டு பிராண்டோட லோகோ இருக்குது, எம்ப்ராய்டிங் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் வந்து பட்டன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. டவுன் கலர் பட்டன் கொடுக்கலனாலுமே ஷர்ட் வந்து சூப்பராக இருக்குது. மோஸ்ட்லி நான் அந்த ஸ்டைப்ஸ்லாம் டவுன் கலர் பட்டன் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். பட் இது வந்து எல்லாமே ஒரு ஷர்ட் வந்து ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக பக்காவாக இருக்குது. ஒயிட் கலர் பேண்ட்டுக்கு நீங்கள் வேர் பண்ணாலும் சரி, இல்லை டார்க் ப்ளூ பேண்ட்டுக்கு வேர் பண்ணாலும் சரி, பிளாக் கலர் பேண்ட் எல்லாத்துக்குமே வந்து சூப்பராக செட் ஆகிடும். ஒரு ஒர்த்தான ஷர்ட் தான் இது. ஓகே, ஃபேப்ரிக் ஆல்மோஸ்ட் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸோ இதுக்கு நம்ம மேட்ச் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் லெனன் பேண்ட். நமக்கு பார்த்தீங்கன்னா ரோட்ஸ்டர் பிராண்ட்லேருந்து. இப்போது லெனன் பேண்ட் மோஸ்ட்லி சர்ச் பண்ணாலே வந்துட்டு நம்ம மிந்த்ராவாக இருக்கட்டும், ஃப்ளிப்கார்ட்டாக இருக்கும், இந்த ரோட்ஸ்டர் வந்து அதிகமாக ரோல் ப்ளே பண்ணுறாங்க. ஸோ அவங்க தான் இந்த மாதிரி வந்து லெனன் பேண்ட்டு அதிகமாக இருக்குது. இப்போது இந்த மாதிரி பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா நம்ம வெப்சைட்டில் வந்து நிறைய பேர் வாங்கியிருப்பீங்க. வெப்சைட்டில் தான் இந்த பேட்டர்ன் வந்து அதிகமாக ஃபஸ்ட் டைம் லான்ச் பண்ணாங்கன்னே சொல்லலாம். எனக்கு பொறுத்த நான் சென்னையில் இருக்கனால சென்னையில் வந்துட்டு இதை நான் அதிகமாக ஃபஸ்ட் டைம் பார்த்தது வெப்சைட்டில் தான். வெப்சைட்டுக்கு அப்புறம் தான் நிறைய பிளாட்ஃபார்மில் வந்து லான்ச் பண்ணாங்க. இதில் சைஸ் வந்து 30, 32 வந்து வேறு பிராண்டில் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். எஸ், 30 சைஸ்னால் வந்து எனக்கு கரெக்டாக தான் இருக்குது. 32 ட்ரை பண்ணலாம். கொஞ்சம் பேக்கியாக வேர் பண்ணுறீங்கன்னா நல்லாவே இருக்கும். அண்ட் ஃபேப்ரிக் வந்து ஃபிட்டும் சரி, கம்ஃபர்டபுளும் சரி. பேண்ட்டு ஒயிட் கலர் லெனன் பேண்ட்னால சூப்பராக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் லெனன் பேண்ட், டார்க் நேவி ப்ளூ. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ரோட்ஸ்டர் பிராண்ட்லேருந்து தான். இதுவும் சேம் சைஸ் தான். எனக்கு லெனனில் வந்து ஆல்ரெடி நான் ஒரு ப்ளூ வச்சுருக்கேன். அது என்ன பார்த்தீங்கன்னா த இந்தியன் கேராஜ் அண்ட் கோ. ஸோ அந்த பிராண்டில் வந்து நான் வச்சுருக்கேன். அது வந்து இதோட ஃபேப்ரிக் வந்து சூப்பராக இருக்கும். ரொம்ப தின்னாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி இருக்குது. அந்தளவுக்கு ஃபேப்ரிக் எனக்கு ஓகேலாம் சொல்ல முடியும். அதை கம்பேர் பண்ணும்போது மோஸ்ட்லி கொஞ்சம் தின்னான ஃபேப்ரிக்காக தான் நம்ம ட்ரை பண்ணோம். லெனனை பொறுத்த வரையுமே வந்துட்டு இது பக்கா ஓகே தான் சொல்லுவேன். அது வந்துட்டு அந்த பேண்ட்டோட லிங்க்கும் நான் தரேன். ஓகே, இந்த அவுட்ஃபிட் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய லெனன் பெஸ்ட்டான அவுட்ஃபிட்டோட லிங்க்குமே வந்து நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். அது வந்து இதோ ரேட் கம்மி, 700 சம்திங் தான். இது வந்து 850, 900 கிட்ட வரும். பட் வந்து நல்லா இருக்குது. மேபி வந்து அதோட குவாலிட்டி நல்லா இருக்கலாம். பட் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் அது வந்து ரிலாக்ஸ்டு ஃபிட் கிடையாது. இது வந்து ரிலாக்ஸ்டு ஃபிட். ஓகேவா? இது வந்து 32 எடுத்தனா எனக்கு பேக்கியாக வரும், 30 எடுத்தனா ரிலாக்ஸ்டு ஃபிட்டாக வரும். என் சைஸ் வந்து 30 செட் ஆகும், 32 செட் ஆகும். அது வந்துட்டு நான் உங்களுக்கு வந்து ஸ்லிம் ஃபிட் மாதிரி தான் வரும். ஃபார்மல் கூட ட்ரை பண்ணலாம், நல்லாயிருக்கும். நான் வந்து ஒரு 2 இயர்ஸாக வச்சுருக்கேன் அது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரைப் ஷர்ட், மல்டி கலர் ஸ்ட்ரைப்டு ஷர்ட். இதோட ஃபேப்ரிக் கலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து டல்லாக இருக்கும். அதுக்காக தான் நான் சூஸ் பண்ணேன் இதை. ஏன்னா ஸ்டைப்ஸில் பொறுத்தவரைமே இந்த ப்ளூ, க்ரீனு, அப்புறம் க்ரே, ஒயிட் இது எல்லாமே நான் ட்ரை பண்ணிட்டேன். ஓகேவா? இந்த மல்டி கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா வந்து இது பிராண்ட் பார்த்தீங்கன்னா த பேர் ஹவுஸ். ஸோ இந்த மல்டி கலர் வந்து எல்லா பிராண்ட்லையும் சூப்பராக செட் ஆகிடாது. கொஞ்சம் வந்து சில பிராண்டில் வந்து அது லோக்கலாக காமிச்சிடும். நீங்கள் மல்டி கலர் ஸ்டைப்ஸ் ட்ரை பண்ணுறீங்கன்னா அதுவும் இந்த டல்லான கலர் கொஞ்சம் ப்ரீமியம் லுக் தரும். இதில் தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இந்த ஷர்ட்டில் ஃபஸ்ட்டு பார்ட் இந்த ஷர்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருசாக எந்த டிசைனுமே கிடையாது. அதாவது பேட்டர்ன் டிசைன் வந்து எதுவுமே கிடையாது. பட் இதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ டிசைன் இருக்குது நீங்களே பாருங்கள். பேக்கில் வந்து ப்ளீட் கொடுத்துருக்காங்க. இந்த பேக் ப்ளீட் வந்துட்டு கொஞ்சம் ப்ரீமியம் ஃபினிஷிங் தரும். H&M ஷர்ட்டு, அதுக்கப்புறம் தாரா ஷர்ட்லலாம் இந்த பேக் ப்ளீட் கொடுத்துருப்பாங்க. அதான் கொஞ்சம் பிராண்டட் ஷர்ட்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட லேபிள் சூப்பராக இருக்குப்பா. காட்டன் லெனன் அப்படின்னு போட்டு இந்த லேபிள் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒயிட் கலர் கொடுத்துருக்காங்க. ஒயிட் அண்ட் கோல்டில் கொடுத்ததுனால லேபிள் வந்து செம்மையாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு கீழேயும் பார்த்தீங்கன்னா அந்த லேபிள் கொடுத்துருப்பாங்க. த பேர், அதான் BEAR, கிடையாது, வெறும் பேர் அப்படின்னு பேர் கொடுத்து இந்த லேபிள் வந்து சூப்பராக இருக்குது. ப்ரோ லேபிள் கூட அப்புறம் நோட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டால் நான் ஒரு ஃபேஷன் லவர். ஓகேவா? இன்ச் பை இன்ச்சாக ஒரு ஷர்ட்டை வந்து நான் பார்ப்பேன். ஒரு ஷர்ட் நான் சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அது நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணலாம். ஏன்னா அந்தளவுக்கு இன்ச் பை இன்ச்சாக பார்த்து தான் நான் அந்த ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணுவேன். அவ்வளோ சீக்கிரம் ஒரு ப்ராடக்ட் வந்து ஈஸியாக வாங்கிடவே மாட்டேன். நிறைய ப்ராடக்ட் வாங்கிட்டு எக்ஸ்சேஞ்ச் ரிட்டர்ன்லாம் போடுவேன். ஏன்னா வந்து அது பர்ஃபெக்டாக பிடிக்கலாம், என் கலெக்ஷனில் இருக்கவே இருக்காது. என் கலெக்ஷனில் இருக்குன்னா அது பெஸ்ட்டாக மட்டும்தான் இருக்கணும். அதான் அந்தளவுக்கு நான் ஒர்த்தாக பார்ப்பேன். பேக்கில் பார்த்தீங்கன்னா இந்த பட்டன் கொடுத்துருக்காங்க. இது வந்து காலர் வந்து நம்மளா ஸ்டிஃபாக நிற்கும். ஏன்னா வந்து டவுன் காலர் கொடுத்ததுனால வந்துட்டு இங்கே வந்துட்டு ஒரு ஸ்டிக் மாதிரி வைப்பாங்க. அது பேர் போன் சொல்லுவாங்க. அந்த ஸ்டிக்லாம் வைக்க மாட்டாங்க. ஏன்னா டவுன் காலர் பட்டன் இருக்கலாம். அதனால் காலர் பார்த்தீங்கன்னா காலரில் கேன்வாஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப தின்னாக தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் காலர் ஸ்டிஃபாக இருக்கணும்னு பேக்கில் பட்டன் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து 2 டவுன் கலர் பட்டன் இருக்குது. அண்ட் பேக்கில் இருக்க பட்டன் பாருங்கள்,
இந்த பிங்க் கலர் த்ரெட் கொடுத்துருக்காங்க, பிங்க் கலர் நூல் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டைப்ஸில் இருக்க இதே பிங்க் கலர் நூல் தான் பட்டன்லேயே இருக்குது. எந்த அளவுக்கு எஃபெக்ட் போட்டிருக்காங்க பாருங்கள். இந்த ஒரு பட்டன், எல்லா பட்டனுக்கும் வந்து ஒயிட் கலர் நூல், இந்த ஒரு பட்டனுக்கு மட்டும் பிங்க் கலர் நூல்னா இதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒர்க் இது. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பேர் கரடியோட இது இருக்குது. இது வந்து பிளாஸ்டிக்காக என்னன்னு தெரில, ஆனால் நல்லா பண்ணியிருக்காங்க. ஒர்த்து இந்த ஷர்ட்டு. இதோட மேக்கிங் காஸ்ட்டே வந்து அதிகமாக இருந்திருக்கும். பட் 1000 ருபீஸ், அண்டர் 1000க்குள்ளே விற்கிறதுக்கலாம் 900 அந்த ப்ரைஸ் செஞ்சுக்கலாம். ஒர்த்துனே சொல்லுவேன். இதை ஸ்டைல் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நார்மலாக எல்லா பேண்ட்டுமே ஸ்டைல் பண்ணலாம். நான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த டார்க் கிரே கலர், இந்த டார்க் கிரே வந்துட்டு ஸ்டைல் பண்ணியிருக்கோம். இந்த டார்க் கிரேலாம் வந்து ஒரு ரேரான காம்பினேஷன். மோஸ்ட்லி இந்த கலர்ஸ்லாம் வந்து நார்மலாக நிறைய பேர் ஃபார்மல்ஸ்லேயே ட்ரை பண்ணுறதில்ல. ஜீனில் நிறைய பேர் ட்ரை பண்ணி நான் பார்த்துருக்கேன். பட் ஃபார்மல்ஸில் கார்கோஸில் ட்ரை பண்ணுறேங்க. எஸ், ஃபார்மல்ஸில் லெனன்லாம் ட்ரை பண்ணுறதில்ல. இது ட்ரை பண்ணுங்கள். அண்ட் மோஸ்ட்லி இந்த பேண்ட் வந்து இந்த லைட் கலர், டார்க் கலர் எல்லா அந்த டாப்புக்குமே வந்து சூப்பராக செட் ஆகும். ஒரு யூனிக்கான கலராக இருக்கும் தான் நான் சூஸ் பண்ணியிருந்தேன், ஏன்னா ரெகுலராக இல்லாமல். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த பேண்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. லெனனில் பிளாக் கலர். மோஸ்ட்லி லெனனில் வந்து நான் லைட் கலர் தான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஒயிட்லாம் ஆல்ரெடி என்கிட்ட இருக்குது, அகைன் நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். பட் இந்த பிளாக் வந்து செம்ம ஒர்த்தாக இருக்குது. இதோட ஃபினிஷிங் வந்து அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்லுவேன். பட் இதோட எலாஸ்டிக்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரிம்மிங்லாம் அதில் சரியாக பண்ணல. இந்த பார்த்தீங்க நாடெல்லாம் வந்து நூலாக இருக்குது. பட் அது மாதிரி ஒரு ப்ரீமியம் பிராண்ட் ஃபினிஷ் கொண்டு வரல. மற்றபடி இந்த ப்ரைஸ்க்கு வந்துட்டு ரொம்ப எலாஸ்டிக்கும் சரி, அப்புறம் ஃபேப்ரிக் வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக வேர் பண்ணுறதுக்கு செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்குது. இது வந்து நான் 30 சைஸ் தான் சூஸ் பண்ணியிருந்தேன். 32 சூஸ் பண்ணால் இன்னும் பெஸ்ட்டாகவே இருக்கும். மேபி எக்ஸ்சேஞ்ச் பண்ணால் பண்ணுவேன். அந்தளவுக்கு வந்துட்டு இது ஒரு ஒர்த்தானே இருக்குது சொல்லுவேன். இந்த அதான் லெனனில் பிளாக் வந்து என்கிட்ட இல்லை. ஓகே, ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். ஃபஸ்ட் டைமே சூப்பராக வந்தது வந்து எனக்கு பர்சனலாகவே வந்து ஆக்சுவலி இந்த பேண்ட் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ இந்த பிராண்ட் பார்த்தீங்கன்னா வாகான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டு ஃப்ளிப்கார்ட்டில். ஸோ ஓகே, அதான் ஃபினிஷிங் சரியாக கொண்டு வரல. மற்றபடி பார்த்தீங்கன்னா அதான் ப்ரீமியம் பிராண்ட்லாம் கிடையாது. மற்றபடி இந்த ப்ரைஸ்க்கு வந்து சூப்பராக வருது. ஒரு நியூ பிராண்ட் ட்ரை பண்ணுன்னா இந்த பிராண்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பிராண்டில் வேறு என்னென்ன கலர் இருக்கோ அதனால் லிங்க் நான் தரேன். நீங்கள் கூட இந்த லிங்க்கு டச் பண்ணி கீழே இருக்க ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த பிராண்டில் இருக்க ரிலேட்டடாக உங்களுக்கு வந்து நிறைய கலர்ஸ் வந்து காட்டும். அதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ மோஸ்ட்லி வந்து நான் இந்த வீடியோவில் பிளான் பண்ணது பார்த்தீங்கன்னா 4 பேண்ட் 4 ஷர்ட் தான். பட் நான் 2 ஷர்ட் வந்து கேன்சல் ஆகிடுச்சு. அது வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக்னால. அதுக்கப்புறம் வந்து இந்த வீடியோ கேட்டதே நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார், ப்ரோ லெனன் அவுட்ஃபிட் பற்றியோ லெனன் ஃபேப்ரிக் பற்றியோ சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. அதனால தான் இந்த வீடியோ உங்களுக்கு பார்த்தீங்கனாலே ஓவரால் லெனன் பற்றி நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அண்ட் ஃபைனலாக ஒரு விஷயத்தை மறந்துட்டோம்ல, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாத்துக்குமே ஒரு சீக்ரெட் இருக்குது நான் சொல்லியிருந்தேன். ப்ளஸ் வந்து அண்டர் 1000 ருபீஸில் ஒரு லெனன் ஃபேப்ரிக் எப்படி பர்ச்சேஸ் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக முடியாது. ப்ராமிஸாக முடியாது. ஏன்னா இது 100% லெனனே கிடையாது. ஏன்னா சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 100% லெனனை மோஸ்ட்லி ஆன்லைனில் கிடைக்கிறதே இல்லை. நான் சொன்ன மாதிரி இந்த ராம்ராஜ், அப்புறம் மினிஸ்டர் ஒயிட் அந்த மாதிரி பிராண்டில் வந்து ஆன்லைன்லையும் ஆஃப்லைன்லையும் கிடைக்கும். பட் எப்படி இந்த ரோட்ஸ்டரு, அதுக்கப்புறம் இந்த தாமஸ் காட்டு, அதுக்கப்புறம் இந்த பேர் ஹவுஸ், இவங்களாம் 100% லெனன் வச்சுருக்காங்களா கேட்டால் வச்சுருப்பாங்க. ஆனால் ப்ரைஸ் வந்துட்டு 2000 மேலே 3000 அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்கும். அப்போ இது என்னடா ஃபேப்ரிக் இவ்வளோ லெனன் சொல்லியிருந்தியே என்ன கதை அப்படின்னு கேட்டிங்கன்னா இது உண்மையாகவே லெனன் தான். பட் 50% லெனன். ஓகேவா, இந்த ஃபேப்ரிக்கில் போட்டிருப்பாங்க காட்டன் லெனன் போட்டிருப்பாங்க, அப்புறம் லெனன் பிளெண்டுன்னு போட்டிருப்பாங்க. எல்லாமே லெனன் பிளெண்டு தான். ஓகே, இது பார்க்க சூப்பராக இருக்குது இந்த ஷர்ட்டு. இது 100% லெனன் மாதிரி தான் இருக்குது. ஆனால் ப்ராமிஸாக சொல்கிறேன் இது 100% லெனனாக இருக்க சான்ஸே கிடையாது. 100% லெனன் 1000 ருபீஸ் தரவே முடியாதுடா. ஆனால் இது வந்து லெனன் பிளெண்டாக இருக்கும். ஒரு 50% இருந்தாலே சூப்பராக ஒர்த் ஆகும். ஏன்னா வந்து நான் சென்னையில் நிறைய ஷாப் பார்த்துட்டேன். நிறைய ஷாப்பில் வந்துட்டு லெனன் பேண்ட்டுன்னு விற்கிறாங்களே சரி, ஆனால் அது 700 800 தராங்கன்னா ப்ராமிஸாக லெனன் பேண்ட்டே கிடையாது. நீங்கள் வந்து எதனா ஷாப்பில் போய் 700 800 பேண்ட் வாங்கியிருந்தீங்கன்னா நான் அடித்து சொல்கிறேன், அந்த கடைக்காரங்கிட்டே கேளுங்க. ஆனால் அவங்க சொல்ல மாட்டாங்க. ஆனால் 100% அது லெனனாக இருக்க சான்ஸே கிடையாது. ஏன்னா வந்து இந்த பேண்ட்டை பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ரோட் ஸ்டைலில் காமிச்சல. இந்த ஒயிட் பேண்ட் வந்து நல்லா எனக்கு தின்னாக இருக்குது. அதே வந்து நேவி ப்ளூ பேண்ட் பார்த்தீங்கன்னா செம்ம திக்காக இருக்குது. அதே மாதிரி இந்த பிளாக் பேண்ட் வந்து நல்லா தின்னாக இருக்குது. இந்த கிரே பேண்ட் பார்த்தீங்கன்னா செம்ம திக்காக இருக்குது. இவ்வளோ திக்காக இருக்கிறது லெனன் ஃபேப்ரிக்கே கிடையாது. இதில் வந்து இந்த கொரியன் லெனன்னுவாங்க, அப்புறம் வந்து ஏதோ லெனன் சொல்லுவாங்க. நிறைய லெனன் இப்போ வந்துருச்சு. இப்போ அந்த இம்போர்ட்டட் ஃபேப்ரிக்லாம் சொல்கிறாங்களா, அந்த மாதிரி வந்து நிறைய ஃபேப்ரிக் நிறைய பிளெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதை தூக்கி அதில் மிக்ஸ் பண்ணுறது, அதை தூக்கி இதில் மிக்ஸ் பண்ணுறது, அப்படி மிக்ஸ் பண்ணி நிறைய பிளெண்ட் வர ஆரம்பிச்சிச்சு. அதனால் இது வந்து 100% லெனன்லாம் கிடையாது. ஓகே, ஃபஸ்ட் டைம் நான் லெனன் ஃபீல் பண்ணோம். ஆனால் ஓரளவுக்கு நல்லா கேப்லாம் தெரியும். ஓகேவா, ஃபஸ்ட் டைம் நான் லெனன் வாங்குறேன். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் அப்படின்னா லெனன் பிளெண்டு தான் நம்மளால் ட்ரை பண்ண முடியும். அதே மாதிரி தான் 100% காட்டனும் நிறைய பேர் வேர் பண்ணுறதில்ல. அது வந்துட்டு 90% காட்டன், 80% காட்டன் பிளெண்டு அந்த மாதிரி தான் இருக்குது. மற்றபடி நான் சொன்னல, இந்த ஃபேப்ரிக் இது நல்லாயிருக்கு, இந்த ஷர்ட் இது நல்லாயிருக்கு, டிசைன் நல்லாயிருக்கு, அது எல்லாமே உண்மை தான். ஆனால் ஒரே விஷயம் தான் உண்மை இல்லை, 100% லெனன் இல்லை. நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் இது 100% லெனன் தான் சொல்லலை. ஓகேவா, ஒரு எல்லாருக்கும் சிமிலாரிட்டி இருக்குன்னு சொன்னல, எல்லாமே லெனன் பிளெண்டு தான். ஓகேவா, ஸோ 100% லெனனில் உங்களுக்கு வந்து வீடியோ வேணும் அப்படின்னா
நான் ட்ரை பண்ணுறேன். ஏன்னா அது வீடியோ போட்டேன்னா வீடியோ காஸ்ட் அதிகமாக போயிடும். ஏன்னா ஒரு ஷர்ட் 3000 ரூபாய் எத்தனை ஷர்ட் வாங்கி ரிவ்யூ போகிறது. பட் ரீல்ஸில் வேணால் நான் ட்ரை பண்ணுறேன். இல்லை அப்கமிங் நெக்ஸ்ட் மந்த் இல்லை தீபாவளிக்கு முன்னாடி 100% லெனனில் ஒரு பெஸ்ட்டான ஷர்ட் கலெக்ஷன் நான் போடுறேன். ஏன்னா தீபாவளிக்குலாம் நம்ம வந்து வேஷ்டி பேர் பண்ணாலும் சரி, ஒரு ட்ரெடிஷ்னல் லுக்கில் வந்து ஷர்ட் அண்ட் பேண்ட் பேர் பண்ணுறனாலும் சரி, லெனனில் பேர் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ 100% லெனனில் கண்டிப்பாக நான் ஒரு பெஸ்ட்டான வீடியோ போடுறேன். அதுவும் அஃபோர்டபுள் ப்ரைஸில் கண்டிப்பாக இருக்கும். அது ஒரு 1500 அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் கூட நான் போடுறேன். ஏன்னா தீபாவளியில் ஆஃபர்ஸ்லாம் வர நிறைய பிராண்ட் சான்சஸ் இருக்குது. ஒரு 3000 ஷர்ட் 1000 வந்தால் கூட நமக்கு லக்கு தான் 100% லெனன் எடுத்துடலாம்ல. ஆனால் ப்ராப்பராக நான் வந்து ரிசர்ச் பண்ணி 100% லெனன் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு என்ன வீடியோ வேணும், என்ன பிராண்டாக இருந்தாலும் சரி, ஷூ, வாட்ச்சு, ஃபுட்வேர், அதாவது ஸ்லிப்பர்ஸு, அந்த மாதிரி வந்து எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு நம்ம சப்ஸ்கிரைபர் கமெண்ட் பண்ணி தான் இந்த லெனன் ஐடியாவே எனக்கு வந்தது. அந்த மாதிரி நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா அதையும் நான் வீடியோ பண்ண ரெடியாக இருக்கேன். மோஸ்ட்லி வந்துட்டு நான் அதிகமாக பேசுகிறது ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தரணும் தான். நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு லெனன் பர்ச்சேஸ் பண்ணும்போது இந்த எல்லா டீட்டெயில்ஸும் வீடியோ ஒரு டைம் நீங்கள் பார்த்தீங்கனாலே, ஏன்னா நான் சொல்ல விஷயத்தை திருப்பி ரிப்பீட் பண்ணி உங்களுக்கு போர் அடிக்கல, ஒரு டைம் நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். இல்லைனா இன்னொரு வாட்டியும் பாருங்கள், எனக்கும் வியூஸ் வரும், வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு ஷேர் ஆகும். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் எல்லாமே லைக் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு ஷேர் ஆகும். இந்த பெஸ்ட்டான லெனன் அவுட்ஃபிட் பற்றியும் லெனன் ஃபேப்ரிக் பற்றியும் நிறைய பேர் தெரிஞ்சுப்பாங்க. அண்ட் ஃபைனலி ஃபேஷனுக்குன்னு நம்ம சேனல் ஒர்த்தாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, ஆல்ரெடி நம்ம சேனல் நீங்கள் பார்த்துட்டு இருந்தாலும் சரி, இல்லை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாலும் சரி, இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் அண்ட் மோட்டிவேஷனாகவும் இருக்கும். அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், மை நேம் இஸ் அகில் ஃப்ரம் A Dapper Fastener.